வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம், மாமலரால் நோக்குண்டாம், மேனி நுடங்காது பூக்கொண்டு, துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது மே மாதத்துக்கான பலன்கள். இந்த மே மாதம் அப்படிங்கிறது ஆங்கில மாதம் மே மாதம் அப்படிங்கிறது சித்திரையினுடைய 18ஆம் தேதியிலிருந்து ஜூலை மாதம் தொடக்கம் வரைக்கும், அதாவது சித்திரை வைகாசி 17ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. மொத்தம் 30 நாள் இருக்குது இந்த மே மாதம் அப்படிங்கிறது. இந்த 30 நாளுக்குமான பலன்கள் அப்படிங்கிறது என்ன, 12 ராசிக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். முதல்ல இந்த சித்திரையினுடைய விசேஷங்கள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். சித்திரை மாதம் அப்படிங்கிறது சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறது ரொம்ப தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறது சித்திரை 17 அன்று வருது. சித்திரை 17 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சித்திரை 18 வரைக்குமே பௌர்ணமி இருக்கும். சித்திரை 18 தான் மே மாதத்தினுடைய முதல் நாள். அப்போ இந்த மே மாதம் தொடங்கிறது சித்ரா பௌர்ணமியில் தான் தொடங்குது. ஸோ இந்த மே மாதம் மிகுந்த சிறப்பு வாய்ந்த மாதம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த மாதத்தினுடைய கிரக நிலைகள் அப்படிங்கிறது ரொம்ப 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 விசேஷமாக இருக்குது. என்ன விசேஷமாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேஷத்தில் வழக்கம் போல் எல்லா சித்திரை மாதத்திலும் சூரியன் உச்சமாக தான் இருப்பார். ஆனால் இந்த வருடம் மட்டும் செவ்வாய் ஆட்சி பலம் கொண்டு அதே வீட்டில் இருக்கார். அதே மாதிரி ரிஷபத்தில் புதனும் சுக்கிரனும் 2 நட்பு கிரகங்களும் இணைஞ்சு ஒரு அற்புதமான ஒரு நிலையில், சிம்மத்தில் கேது, அடுத்த நிலையில் பார்த்திங்கன்னா மிதுனத்தில் குரு, அவர் இந்த மாதத்தில் கடகத்தை நோக்கி பயணிப்பார். அதே மாதிரி கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இந்த மாதிரியான விசேஷம் கொண்ட ஒரு கிரக அமைப்புகள் இந்த மே மாதத்தில் அமைஞ்சிருக்குது அப்படிங்கிறது 12 ராசிக்குமே ரொம்ப 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 சிறப்பான பலன்களை கொடுக்க இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 சுப கிரகங்கள் அதாவது ஒரு சுப ராசியில், ரிஷபம் அப்படின்றது விசேஷமான ராசி, அங்கே புதனும் சுக்கிரனும் இணைஞ்ச மாதிரி ஒரு மாதம் பிறக்குது அப்படின்னாலே அது விசேஷம்தான். சரி, என்ன மாதிரியான நல்ல பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த சித்ரா பௌர்ணமியினுடைய விசேஷங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு தான் சித்திரகுப்தனுடைய வழிபாடு நடக்கும். சித்திரகுப்தன் அப்படிங்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா, யமனுடைய பிஏ, அதாவது அசிஸ்டண்ட். இவர் தான் பாவ புண்ணிய கர்மா கணக்குகளை கையில் வச்சக்கூடியவர். ஸோ இவரை வழிபடக்கூடிய நாள் தான் சித்ரா பௌர்ணமி. அது மட்டும் இல்லாது ஒவ்வொரு குடும்பத்திலையும் அந்த குடும்பத்தினுடைய கன்னி தெய்வங்களை வழிபாடு பண்ணக்கூடிய மாதம்தான் சித்ரா பௌர்ணமி. சித்ரா பௌர்ணமி என்று விசேஷமாக அவங்கவுங்க குடும்பத்தில் கன்னி தெய்வங்களை எடுத்து வழிபாடு பண்ணுவாங்க. நம்ம வேணால் கன்னி தெய்வங்களுடைய வழிபாடு எப்படி அப்படிங்கிறத ஒரு தனி வீடியோவை கூட கொடுப்போம். ஸோ கன்னி தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமானதும் கூட, முக்கியத்துவம் வாய்ந்ததும் கூட. இதில் சித்திரகுப்தனுடைய வழிபாடு ரொம்ப ஒரு அவசியமான விஷயம். அதே மாதிரி திருவண்ணாமலை கிரிவலம், அவரவருடைய குலதெய்வ வழிபாடு. இதில் ரொம்ப குறிப்பிட்டு பேசணும் அப்படின்னா அன்னதானம் கொடுக்கறது. இந்த சித்திரை மாதத்தினுடைய ஒரு உக்கிரமான காலகட்டத்தில் அன்னதானம் கொடுக்குறத காட்டிலும் நீர்மோர் கொடுக்கறது, தாகத்துக்கு தண்ணீர் கொடுக்கறது, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப விசேஷம். ஸோ அவங்க வயிறு குளிர்றது போல், மனம் குளிர்வது போல் உங்களுக்கு கர்மா தீர்க்கப்படும் அப்படிங்கிறது முக்கியமான விசேஷம். ஸோ இது முக்கியமான விஷயம். அதே மாதிரி இந்த சித்திரை மாதத்தில் கத்திரி வெயில் அப்படிங்கிறது மே மாதம் 4ஆம் தேதி அன்னைக்கு மே 28 வரைக்கும் இருக்கும். இந்த 25 நாட்களும் மக்கள் அதிகப்படியாக யாரும் வெளியில் வராமலும் சில விஷயங்களை தவிர்த்துக்கவும் வேணும். கன்னிராசி நேயர்களுக்கு மே மாத பலன்கள். மே மாதம் அப்படிங்கிறது கன்னிராசிக்கு என்ன விதத்தில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, முதல் விஷயம் ஒரு நல்ல பலன்களை சொல்ல காத்துட்ருக்கு. மே மாதத்தில் வருமானம், பொருளாதாரம் மிகுதியான சிறப்பான ஒரு யோகத்தை நிச்சயமாக கொடுக்கும். பொருளாதாரத்துக்கு பஞ்சம் இருக்காது, வருமானத்துக்கு குறைவு இருக்காது. அதே நேரத்தில் கவலைகள் சூழக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது. கவலைகள் அப்படிங்கிறது என்ன விஷயத்தில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஜாப் சம்மந்தமான விஷயம், திருமணம் சம்மந்தமான விஷயம், இது மூணும் பாதி ஒரு கவலையை கொடுத்துரும். ஆனால்
இது 3 சம்பந்தமாகவும் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு காதல் பற்றி ஒரு கவலை இருக்குது, உங்களுக்கு ஜாப்பில் மற்றவங்க தொந்தரவு கொடுக்குறாங்கன்ற கவலை இருக்குது, உங்களுக்கு திருமணம் நடக்குமா, அதுலேயும் குறிப்பாக காதல் திருமணம் நடக்குமான்ற ஒரு கேள்வி இருக்கும். கன்னிராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக காதல் திருமணம் கைகூடும், வெற்றி அடையும். இந்த மே மாதத்தில் உங்களுடைய காதல் அங்கீகரிக்கப்படும். இது வீண் பயம்தான். நீங்கள் எடுத்துக்கிறது ஒரு வீணான ஒரு கவலையும் பயம்தான். சில சட்டவிரோதமான விஷயங்கள் உங்களுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தலாம். ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஒரு வெஹிக்கிளில் போகிறீங்க, ஹெல்மெட் இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஃபைன் போடலாம். இந்த மாதிரியான பாதிப்புகள் தான் இருக்கே தவிர நீங்கள் பயப்படும்படியாக பெரிய அளவில் பாதிப்புகள் இல்லை. லக்னாதிபதி 9 அமைஞ்சு 2ஆம் அதிபதி 9 அமைஞ்சது அப்படிங்கிறது உங்களுக்கு வருமானம் மிகுதியாக வரும். ஜாப்பில் அல்லது தொழிலில் நீங்கள் தொழில் பண்ணக்கூடிய விஷயமும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும், ஜாப் பண்ணக்கூடிய விஷயமும் வெற்றியை கொடுக்கும். அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுடைய வெற்றிக்கு துணை நிற்பாங்க. வாழ்க்கை துணை தான் எல்லா விஷயமான வெற்றிக்கும் அடிப்படை. ஸோ அவங்க உங்களுக்கு வெற்றிக்கு துணை நிற்பாங்க அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை. உங்களுக்கு ஜாப் சம்மந்தமான ஒரு எண்ணங்கள் இருக்குது அப்படின்னா, அதுவும் ஐடி துறையோ அல்ல வெளிநாட்டு சம்மந்தமான ஜாப் முயற்சி பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னாலோ இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்ற காலகட்டம். ஆனால் ஒரு சின்ன விஷயம், உங்களுடைய சுய ஜாதகம் அதுக்கு சப்போர்ட் பண்ணுதா அப்படிங்கிறத பார்த்துங்க. அதாவது சுயஜாதகம் அப்படின்றது நீங்கள் பிறந்த காலகட்டத்தில் எந்த ஜாதகம் அது சப்போர்ட் பண்ணுதான்றதை பார்த்துக்கோங்க. அது சப்போர்ட் பண்ணல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த காலகட்டம் கொஞ்சம் கண்டகச்சனி அப்படிங்கிறதுனால யோசித்து செய்யணும் அப்படிங்கிற அமைப்பும் இருக்குது. ஸோ அதனால் இந்த எச்சரிக்கை. மற்ற மாதிரியான கவலைகள் உங்களுக்கு அதிகம், டிப்ரெஷன் உங்களுக்கு அதிகம். இதனால் நீங்கள் செய்யக்கூடிய ஜாப்பில் ஏதேனும் தவறுகள் செய்து அதன் மூலமாக ஜாப்பில் சில சங்கடங்களை நீங்கள் சந்திச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. அதே மாதிரி படிப்பில் மதிப்பெண் குறையும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு மதிப்புகள் குறையும். அதே மாதிரி உங்களுக்கு கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு மதிப்புகள் குறைஞ்சாலும் வாய்ப்புகள் கிடச்சிக்கிட்டே தான் இருக்கும். அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி நீங்கள் முயற்சி செய்து வெற்றி அடைஞ்சிக்கணும். நாம் இதுவரைக்கும் பார்த்த ராசி பலன்கள் எல்லாமே பொதுவான ராசி பலன்கள் தான், 12 ராசிக்குமே. அப்போது உங்களுடைய தனிப்பட்ட பிறப்பு ஜாதகம் அப்படிங்கிறது உங்கள் ஜாதகத்தில் தனிப்பட்ட பலன்களை கையில் வச்சுருக்கோம். உங்களுக்கு ஜோதிடம் சம்பந்தமான சந்தேகங்கள் இருந்தாலும் சரி, அல்லது ஜோதிடம் பார்க்கணும் அப்படின்ற எண்ணங்கள் இருந்தாலும் சரி, இல்லை ஜோதிடத்தில் சந்தேகம் இருக்குன்னு நீங்கள் நினச்சாலும் சரி, நம்ம நம்பர் கீழே ஸ்க்ரீனில் தெரியுது. அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் எந்த நேரத்தில் வேணாலும் நம்மக்கிட்ட பேசலாம். இல்லை ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னாலும் நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு எப்போ வேணாலும் நம்மளை காண்டாக்ட் பண்ணி ஜாதகம் பார்த்துக்கலாம். நன்றியும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன்.